ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிளாஸ்ரூம் டீச்சிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்கள் மற்றும் வேலை இந்த டாப்பிக்லேருந்து சில சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பிக்லேருந்து எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் போடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பார். ஒரு பெண் அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. ஒரு ஆண் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க பார்த்திங்கன்னா 4 நாட்களில் முடிப்பாங்களாம். ஒரு பெண் பார்த்திங்கன்னா 12 நாட்களில் முடிப்பாங்களாம். ஸோ 2 பேரும் சேர்ந்து அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அந்த மாதிரி கேட்குறாங்க. நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போது 2 பர்சன் கொடுத்துட்டு ஒருத்தவங்க இந்த வேலையை முடிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க இந்த நாளில் முடிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிக்கிறாங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பர்சன் இன்ட்டு இன்னொரு பர்சனோட நாள் டிவைடட் பை A + B இப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆண் மட்டும் எத்தனை 4 நாட்கள், பெண் பார்த்திங்கன்னா 12 நாட்கள் டிவைடட் பை 4 + 12. ஓகேங்களா? 4 × 12 டிவைடட் பை 16. ஒரு நாள் 4, 4 நாள் 16, ஒரு நாள் 4, 3 நாள் 12. அவ்வளோதான். 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் பார்த்திங்கன்னா 3 நாட்கள் ஆகும். ஸோ இப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாம். இல்லை இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். இன்னொரு மெத்தட் எப்படின்னா நம்ம எல்சிஎம் வச்சு கண்டுபிடிக்கிற மெத்தட். அதுவும் ஈஸி. அது நீங்கள் கற்றுட்டிங்கன்னா ரொம்ப பெரிய டஃப்பான கொஸ்டினுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக அந்த மெத்தட் சொல்லித்தரேன். இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான். இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ஒரு ஆண் ஒரு வேலையை செய்ய 4 நாட்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆணுக்கு 4 நாட்கள், ஓகேவா? பெண்ணுக்கு 12 நாட்கள். ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுங்களேன். எல்சிஎம் எடுத்தால் எத்தனை? ஒரு நாள் 4, 3 நாள் 12. ஸோ 3 நாள் 12. எல்சிஎம் பார்த்திங்கன்னா 12ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது டோட்டலாக அவங்களோட ஒர்க் பார்த்திங்கன்னா 12. எக்ஸாம்பிள் 12 சாக்லேட் வச்சுக்கோங்க. 12 சாக்லேட் இருக்குது. இந்த 12 சாக்லேட்டை ஒரு ஆண் பார்த்திங்கன்னா 4 நாளாக சாப்பிட்றாரு. அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிட்டா ஒரு 4 நாளாக சாப்பிடுவார் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு அவர் 3 சாக்லேட் சாப்பிட்டா தான் 4 நாளில் அந்த 12 சாக்லேட்டை அவரால் சாப்பிட முடியும். ஓகேங்களா? இதுவே பெண் பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமாக 12 நாட்கள் எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிடுவாங்க? ஒரு சாக்லேட் தான் சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்டா தான் மொத்தம் 12 சாக்லேட்டை 12 நாள் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? இது ஆன்சர் வந்துச்சுங்களா? இப்போது 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு. 2 பேரும், இவங்க ஒரு நாளைக்கு 3, இவங்க ஒரு நாளைக்கு 1. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டா எத்தனை? ஒரு நாளைக்கு 4 சாப்பிடுவாங்களா? டோட்டலாக எத்தனை சாக்லேட்? 12 சாக்லேட். 12/4 என்ன? 3. ஸோ இப்போ ஆன்சர் வந்துச்சுங்களா? நீங்கள் இந்த மெத்தட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைனா இந்த மெத்தடும் கற்றுக்கோங்க. எதுக்குன்னா பெரிய பெரிய சம் வரும்போது அங்கே இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மெத்தட். இந்த மாதிரி 2 வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா எல்சிஎம் 2, 3 கொடுத்துருந்தா எல்சிஎம்க்கு எடுத்துகிட்டு இப்போ தனித்தனியாக அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 50% திறமையானவர் எனில் பி மட்டும் அவ்வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஏ பார்த்திங்கன்னா 15 நாட்களில் முடிப்பாங்களாம். ஓகேங்களா? பி என்பவர் ஏயை விட 50% திறமையானவர்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த 2 சாக்லேட்னு வச்சுக்கோங்க. ஏ ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுவே பி பார்த்திங்கன்னா இவங்க சாப்பிட்ற மாதிரி 2 சாக்லேட் ப்ளஸ் இவங்களை விட 50% திறமையானவர். அப்போது 2ல் பாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏ ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிட்டா பி ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போது ஏ ஒரு வேலையை பண்ணுறதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா 15 நாட்கள். இப்போது ஒரு நாளைக்கு அவங்க 2 சாக்லேட் சாப்பிட்றாங்கன்னா 15 நாட்கள்னால் டோட்டலாக எத்தனை சாக்லேட் இருக்கும்? 30 சாக்லேட் இருக்குங்களா? டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சிடுமா? ஸோ இப்போது டோட்டல் ஒர்க் 30ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போது பி கொஸ்டின் என்ன? பி மட்டும் வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள்னு கேட்குறாங்க. பி டோட்டல் ஒரு நாளைக்கு 3 சாக்லேட்டு. டோட்டலாக எத்தனை சாக்லேட் இருக்குது? 30 சாக்லேட்டு. 30/3 என்னன்னு வரும்? 10. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 நாட்கள்.
ஸோ புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா. ஸோ இது இங்கே பாருங்கள், ஏ மட்டும் 15 நாட்கள் கொடுத்துட்டாங்க. பி வந்து ஏவோட 50% திறமையானவர் தான் கொடுத்துருக்காங்க, எத்தனை நாட்கள் கொடுக்கல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிட்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். பி வந்து அவரை விட ஒரு 50% திறமையானவர். அவர் சாப்பிட்ற மாதிரி 2 சாக்லேட் ப்ளஸ் 50% எக்ஸ்ட்ரா ஒரு சாக்லேட் சாப்பிட்றாரு. ஸோ டோட்டலாக 3 சாக்லேட் சாப்பிட்றாங்க. ஏ வந்து ஒரு டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 15 நாள் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ ஒரு நாளைக்கு 2னா 15 நாள்னா 30. ஸோ டோட்டல் சாக்லேட் 30ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பி எத்தனை நாள் அந்த 30 சாக்லேட்டை சாப்பிடுவாங்கன்னு பார்க்குறோம். ஸோ பி ஒரு நாளைக்கு 3னா 30 சாக்லேட்டை 10 நாளில் முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 10 நாட்கள். இங்கே பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களிலும் பி அதே வேலையை 20 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் அவ்வேலையை செய்த பின் மீதமுள்ள வேலை. நான் ஆல்ரெடி சொன்னேன்னா, இப்போ ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துட்டாங்க. பி என்ன கொடுத்துருக்காங்க, 20 நாட்கள். ஸோ ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கலாம். 5ஆல் பண்ணலாம். 3 5 4 20. இதுக்கு மேலே இது பண்ண முடியாது. 3 5 15 × 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 வந்துருச்சு. அதாவது டோட்டல் ஒர்க் என்னென்னா 60. இப்போது டோட்டல் ஒர்க்கு 60. ஓகேங்களா. ஏ வந்து அந்த 60 சாக்லேட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 15 நாள் எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிடுவாங்க? ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிடுவாங்க? 4 சாக்லேட் சாப்பிட்டா தான் அவங்களால என்ன பண்ண 4 சாக்லேட் தானே சாப்பிட முடியும். 15 × 2 13. ஓகே. ஏ வந்து ஒரு நாளைக்கு 4 சாக்லேட் சாப்பிட்டா தான் 15 நாளில் வந்து 60 சாக்லேட்டை சாப்பிட முடியும். ஓகேங்களா. இதே மாதிரி பி பாருங்கள், பி வந்து 20 நாட்கள் முடிப்பாங்க. டோட்டலாக 60 சாக்லேட். ஸோ 60/20 என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இங்கே வந்து பி வந்து ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிட்டா தான் 20 நாளில் 60 சாக்லேட்டை சாப்பிட முடியும். ஓகேங்களா. இப்போ கொஸ்டின் என்ன, ஏ பி 2 பேரும் சேர்ந்து 4 நாட்கள் ஒன்றா சாப்பிட்றாங்க சாக்லேட்டு. அதுக்கு பின்னாடி மீதம் எவ்வளோ சாக்லேட் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை 7 சாக்லேட் சாப்பிட்றாங்களா. 4 நாள் ஒன்றா சாப்பிட போகிறாங்க. 7 நாள் 28. ஓகேங்களா. டோட்டல் சாக்லேட் 60. 60ல் 28 போச்சுன்னா எத்தனை, 10ல் 2 போச்சுன்னா 8 போச்சுன்னா 2, 5ல் 2 போச்சுன்னா 32. ஸோ 32 சாக்லேட் மீது இருக்குது. ஓகேங்களா. மீதமுள்ள சாக்லேட் இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மீதம் இருக்கிற சாக்லேட். டோட்டல் சாக்லேட் பார்த்திங்கன்னா 60. ஸோ இப்போ வந்து டிவைட் பண்ணலாமா. 4 2 6 12, 3 2 6, 8 16, 15 2 30. ஸோ 8/15. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 8/15. ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஆன்சர் 8/15. இந்த கொஸ்டின் பாருங்கள், ஏபிசி ஆகிய மூவரும் ஒரு வேலையை 8 16 மற்றும் 32 நாட்களில் முடிப்பார்கள் எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? நான் இது மாதிரி சொன்னேன். என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போமா. 8 16 32. டோட்டல் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 8ஆல் பண்ணலாமா. 1 8 8 2 8 16, 4 8 32. இப்போ 2ஆல் பண்ணலாம். 1 1 2 2 2 4. இதுக்கு மேலே பண்ண முடியாது. 8 16 16 32. ஸோ டோட்டல் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 32. ஓகேங்களா. இப்போது ஏபிசி கொடுத்துறாங்க. ஏ வந்து எத்தனை நாட்கள் முடிப்பாங்க, 8 நாட்கள் முடிப்பாங்க. டோட்டல் ஒர்க் வந்து 32. டோட்டல் 32 சாக்லேட்டை சாப்பிட 8 நாள் ஆகும்னா ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவாங்க, 4 சாப்பிடுவாங்க. ஓகேங்களா. 4 சாப்பிட்டா தான் 8 நாளில் 32. பி பார்த்துங்க 16னா ஒரு நாளைக்கு 2 சாப்பிடுவாங்க. ஓகேவா. சி வந்து 32 நாள் எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 1 தான் சாப்பிடுவாங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து எத்தனை சாப்பிட்றாங்க, 4 + 2 + 1 7 சாப்பிடுவாங்க. ஓகேவா. 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 சாப்பிட்றாங்க. ஸோ இங்கே வந்து எத்தனை நாட்களில் சேர்ந்து முடிப்பார்கள். ஸோ இந்த டோட்டல் ஒர்க்கை எத்தனை நாளுக்கு முடிப்பார்கள் கேட்குறாங்க. 32/7. 1 7 7 4 28. மீதி எத்தனை, 29 30 31 32. மீதி 4 இருக்குது. 4/7. ஸோ ஆப்ஷன் பி 4 × 4/7. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 20 நாட்களிலும் 20 நாட்களில் முடிப்பர். பி மட்டும் அவ்வேலையை 30 நாட்களில் முடிப்பர் எனில் ஏ மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பர். ஸோ இது மாதிரி கேட்டிருந்தா நான் எல்சிஎம் எடுக்க சொன்னேன். 20 கொடுத்துருக்காங்க, 30. ஸோ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 2 3 12 20 20 × 3 60. டோட்டல் ஒர்க்கு பார்த்திங்கன்னா 60. ஓகேவா. ஏ + பி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 நாட்கள் முடிப்பாங்க.
அப்போது 3 3 சாப்பிட்டா தான் 60 சாக்லேட்டை 20 நாட்கள் முடிப்பாங்க. இப்போ பி மட்டும் எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? 30 நாட்களில் முடிப்பாங்க. அப்போ 2 2 சாப்பிட்டா தான் 60 சாக்லேட்டை 30 நாட்கள் முடிப்பாங்க. இப்போ பியோட வேல்யூ 2 தெரிஞ்சிச்சு. இங்கே பியோட வேல்யூ 2, இங்கே 2ம் சேர்ந்தால் 3னா ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 1 தான் இருக்கும். ஏ வந்து ஒரு நாளைக்கு 1 தான் சாப்பிடுது. அப்போது மொத்தம் வந்து இப்போ 60 சாக்லேட் இருக்குது. இந்த 60 சாக்லேட்டை ஒன்றா சாப்பிட்டா எத்தனை நாட்களில் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 நாட்களில் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எப்படிப்பட்ட கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.